அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அதற்கமைய அரிசி இறக்குமதி செய்வதற்கான காலம் ஜனவரி 10 வரை நீடிக்கப்பட்டது. கடந்த 26 முதல் இலங்கை சுங்கம் அரிசி விடுவிப்புக்கு அனுமதி வழங்கியது. இதுவரை தனியார் பிரிவினர் அரிசி இறக்குமதி செய்தாலும் அரசாங்கம் இறக்குமதி செய்த 780 மெட்ரிக் டன் அரிசி கடந்த 30 நாட்டுக்கு கிடைத்துள்ளது. இன்று வரை 85,000 மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதில் அவித்த அரிசி 52,000 மெட்ரிக் டன்னும் பச்சை அரிசி 32,000 மெட்ரிக் டன்னும் உள்ளடக்கம். இந்த அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் அரிசி தரமற்றதென்றால் நிச்சயம் சுங்கம் அதனை விடுவிக்காது என்பதை மக்களுக்கு கூறிக்கொள்கிறோம். நேற்று மதியம் வரை சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ள அரிசி தொகை 79,000 மெட்ரிக் டன்னை விட அதிகமாகும். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படாதென அரச பல்நோக்கு கூட்டுத்தாபன தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். நாம் கோரியுள்ள முதலாவது இறக்குமதியான 5,200 மெட்ரிக் டன்னை 4 கட்டங்களாக நாட்டுக்கு கொண்டு வர உள்ளோம். இம்மாதம் 7ஆம் தேதியாகும் போது அவை கொண்டு வரப்படும். அதற்கு மேலதிகமாக இன்னும் 5,200 மெட்ரிக் டன்னை இறக்குமதி செய்வதற்கான கேள்வி மனு பத்திரத்தை இன்னும் ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளோம். அவர்களும் அந்த விநியோக நடவடிக்கைகளை 7ஆம் தேதி முதல் ஆரம்பிப்பார்கள். அதன் பின்னர் நாட்டில் உள்ள அரிசி பிரச்சினை கட்டம் கட்டமாக தீர்க்கப்படும். இன்னும் 20,800 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதிக்கான கேள்வி மனு பத்திரத்தை கையளிக்க தயார்படுத்தியுள்ளோம். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் எந்தவித அரிசி தட்டுப்பாடும் இருக்காது. ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி ஆரம்பத்தில் இலங்கையில் அரிசி அறுவடை நமக்கு கிடைக்கும். அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் இடங்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை இடம்பெறுகின்றது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் திஸ்ஸமஹாராம, சூரியவெவ, அங்குனுகொல பலச ஆகிய பகுதிகளில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அப்பகுதிகளில் உள்ள நுகர்வோரினால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. 170 முதல் 180 ரூபாவுக்கு நெல்லை பெற்றுக்கொண்டு ஆலை உரிமையாளர்கள் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்வதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அரிசி களஞ்சியங்களில் காணப்படும் தொகை தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் கொழும்பு பிரதான காரியாலய அதிகாரிகள் கண்காணித்தனர். கடந்த செப்டம்பர் 25 விவசாய திணைக்கள பணிப்பாளர் மற்றும் பாவனையாளர் சபை அதிகார சபை அதிகாரிகளூடாக அம்பாறையில் நெல் தொகை சோதனைக்குட்படுத்தப்பட்டது. அதனூடாக அம்பாறை மாவட்டத்தில் களஞ்சிய சாலைகளில் 25,759 மெட்ரிக் டன் நெல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் கடந்த 9 அளவில் அதில் அநேக களஞ்சிய சாலைகள் வெற்றிடமாக இருப்பதை காண முடிந்தது. எவ்வாறெனினும் இன்றைய தினம் குறித்த அதிகாரிகள் அங்கு கண்காணிப்பை மேற்கொண்ட போது களஞ்சிய சாலை உரிமையாளர்கள் மற்றும் ஆலை உரிமையாளர்களிடம் நெல் இருக்கவில்லை என தெரியவந்தது. රජය විසින් ඇනුම් ලබා දෙන්න අපිට STC ආයතන නියම කරලා තියෙනවා மெட்ரிக் டன் 30,000 மெட்ரிக் டன் வரை இறக்குமதி செய்ய அரசாங்கம் STC நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளது. 2 கட்டங்களாக அதனை இறக்குமதி செய்ய எதிர்பார்த்துள்ளோம். முதலாவது கட்டமாக 20,000 மெட்ரிக் டன்னும் இரண்டாவது கட்டமாக 10,000 மெட்ரிக் டன்னும் இறக்குமதி செய்ய உள்ளோம். இவை நாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கு தேவையான ஹைடின் கலக்காத உப்பாகவே இறக்குமதி செய்யப்படும். ஜனவரி 31ஆம் தேதியுடன் இதனை நிறைவுக்கு கொண்டு வர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைவாகவே கேள்வி மனு கோரல் தயாரிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் தேதி கேள்வி மனு நடவடிக்கை ஆரம்பமாகும்.